ஹாய், ஐ எம் டாக்டர் பிருந்தா. இந்த வீடியோவில் சால்ட் வாட்டர் கார்கிள், அதாவது உப்பு தண்ணி வச்சு எப்படி வாய் கொப்பளிக்கிறது, அது யாரெல்லாம் வாய் கொப்பளிக்கலாம், யாரெல்லாம் வாய் கொப்பளிக்கக்கூடாது, அப்படி வாய் கொப்பளிக்கிறதுனால ஏற்படும் நன்மைகள் என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாய் கொப்பளிக்கிறது யாரெல்லாம் பண்ணலான்னா, இப்போ ரீசண்டாக பல்ல எடுத்திருக்கீங்க அப்படின்னா, பல்ல எடுத்த உடனே உப்பு தண்ணி வச்சு வாய் கொப்பளிக்கக்கூடாது. ஒரு 2 டேஸ்க்கு அப்புறமே லைட்டாக உப்பு தண்ணி வச்சு வாய் கொப்பளிச்சிங்கன்னா உங்களுக்கு பெயின் கொஞ்சம் குறைய சான்ஸ் இருக்குது. கம் இன்ஃபெக்ஷன் இருக்கவங்க உப்பு தண்ணி வச்சு வாய் கொப்பளிக்கலாம். ஆனால் அவங்களுக்கு இது ஒரு சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் தானே தவிர வாயில் உள்ள எல்லா கிருமிகளும் அழியாது. அவங்க ப்ராப்பராக டென்டிஸ்ட் கிட்ட கன்சல்ட் பண்ணி அவங்க கம் இன்ஃபெக்ஷனுக்கு ஸ்கேலிங் அந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா சால்ட் வாட்டர் கார்கிளிங் பண்ணால் கொஞ்சம் கம் இன்ஃபெக்ஷன் ரெடியூஸ் ஆகும். ஹைப்பர்டென்சிவ் பேஷண்ட் ஆல்ரெடி ப்ரெஷர் அதிகமாக இருக்கனால அவங்க சால்ட் வாட்டர் கார்கிளிங் ரெகுலராக பண்ணாமல் அக்கேஷ்னலாக பண்ணுறது நல்லது. சில பேருக்கு எது வாய்க்குள்ளே போனாலுமே உடனே கேக் ரிஃப்ளெக்ஸ்,